ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி பாயாசம் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 100 கிராம் அளவு ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இப்போ 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசியில் பால் சேர்க்கும் போது காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்குங்க. சாதாரண பால் சேர்த்திங்கன்னா பாலெல்லாம் திரிஞ்சிடும். அடுத்து 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலில் ஜவ்வரிசி நல்லா வேகட்டுங்க. இது அப்படியே குக் ஆகட்டும். இது குக் ஆகிற சமயத்தில் 2 ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இது 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி பாயாசம் நல்லா குக் ஆகி திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால 2 கப் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசி பாலில் வேகும் போது நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா குக் ஆனதும் 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 1 கப் ஜவ்வரிசிக்கு 4 கப் பாலும் 3 கப் தண்ணியும் செலவாச்சிங்க. இது சரியான அளவாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செய்யுங்க. ஜவ்வரிசி பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பால் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயாசமாக செய்யுங்க. இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி ஜவ்வரிசியும் வெல்லத்தையும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் அட்டகாசமாகவும் இருக்குங்க. இந்த டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாச ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.